Hello students, வணக்கம். Welcome to PSSR Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 22 கான question number 27. In Wolff-Kishner reduction, the carbonyl group of aldehydes and ketones is converted into. So Wolff-Kishner reductionல கார்பனைல் குரூப் ஒரு ஆல்டிஹைடோ கீட்டோனோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கார்பனைல் குரூப் என்னவா கன்வெர்ட் ஆகுது இதுதான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் போறதுக்கு முன்னாடி நம்ம Wolff-Kishner ரிடக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆல்டிஹைட் கீட்டோன்ல இருக்கக்கூடிய இந்த சி டபுள் பாண்ட் ஓ Wolff-Kishner ரியாக்ஷன் அண்டர்கோ ஆச்சுன்னா நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஹைட்ரோ கார்பனா கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்னவா இருக்கும், ஹைட்ரோ கார்பன்ஸா இருக்கும். ஸோ இந்த ஜெனரல் ரியாக்ஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கன்வர்ஷனுக்கு நம்மளுக்கு என்ன ரீஏஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸோ ரீஏஜென்ட்ஸ் வந்து கார்பனைல் குரூப் இருக்கக்கூடிய ஆல்டிஹைட் கீட்டோன் தே ஆர் ட்ரீட்டட் வித் ஹைட்ரஜன் ஃபாலோடு பை ஹீட்டிங் வித் sodium or potassium hydroxide in high boiling solvent ethylene glycol. So இந்த கண்டிஷன்ல நம்மளுக்கு வந்துட்டு இந்த கார்பனைல் குரூப் வந்து ஹைட்ரோ கார்பனா கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம ஜெனரல் ரியாக்ஷன் பார்ப்போம். ஸோ சி டபுள் பாண்டோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஹைட்ரஜன் ஆட் பண்றோம். ஸோ ஹைட்ரஜன் ஆட் பண்ண உடனே இந்த NH2ல இருக்கக்கூடிய ஒரு H2வும் இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் நமக்கு வாட்டர் மாலிக்யூலா வெளியில போயிடும். அப்போ மீதம் நம்மளுக்கு என்ன இருக்கும், சி டபுள் பாண்ட் இது அப்படியே இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல இந்த ரீஏஜென்ட்ஸ் வந்து ஆட் ஆகும், NH2 ஆட் ஆயிடுது. இப்போ இதை நம்ம ஃபர்தரா என்ன பண்றோம், இட் இஸ் ட்ரீட்டட் வித் sodium or potassium hydroxide in presence of ethylene glycol. So இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த சி டபுள் பாண்ட் போயிட்டு அந்த இடத்துல CH2ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நைட்ரஜன் என்ன ஆயிடுது அப்படின்னா வெளியில போயிடுது. ஸோ N2 கேஸா வெளியில போயிடுது. அப்போ நமக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடியது ஒரு ஹைட்ரோ கார்பன். அப்போ Wolff-Kishner ரிடக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஹைட்ரஜன் ஞாபகம் இருக்கணும், ஹீட்டிங் இருக்கணும், சோடியம் ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இன் எத்திலீன் கிளைகால் சால்வெண்ட் இருக்கணும். இந்த 4 கண்டிஷனும் இருந்தது அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து ஹைட்ரோ கார்பனா கன்வெர்ட் ஆகும். இதே ரியாக்ஷன் சரியா, இதே கார்பனைல் குரூப் ஹைட்ரோ கார்பனா கன்வெர்ட் ஆகலாம். ஆனா ரீஏஜென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜிங்க் அமால்கமும் கான்சென்ட்ரேட்டட் HClலும் இருந்ததுன்னா, ஸோ இதே ரியாக்ஷன் நம்ம ரீஏஜென்ட் மட்டும் மாத்திரம் ஹைட்ரோ கார்பன் ரீஏஜென்ட்ஸை மட்டும் மாத்திரம் அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கு பேரு கிளெமென்சன் ரிடக்ஷன் பேரு. கிளெமென்சன் ரிடக்ஷன். ஸோ ரெண்டுமே ரியாக்டன்ஸ் ஒண்ணுதான், ப்ராடக்ட் ஒண்ணுதான், ஆனா ஆட் பண்ற ரீஏஜென்ட்ஸ் மட்டும் வேற. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ Wolff-Kishner ரிடக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட்ல கிடைக்கக்கூடியது CH2. ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுது, CH2. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம 2 நேமிங் ரியாக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க. தேங்க்யூ.